இங்கிலாந்து தேசத்தில் வில்லியம்னு ஒரு குட்டி பையன் பிறந்தான். இங்கிலாண்டில் ரொம்ப அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருந்தனால நியூயார்க்கு இடம்பெயர்ந்து போவாங்க. அங்கே போயும் அவங்களுடைய குடும்பம் இன்னும் கஷ்டத்துக்குள்ளே போயிடும். அப்போது அப்பா அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணும் விதமாக நானும் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த வில்லியம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்க ஆரம்பித்தான். அப்போது ஒரு மாலுமி அவனுக்கு ஃப்ரெண்டானார். அந்த மாலுமி சொன்னார், நீ நல்லா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற இதில் 10ல் 1 பங்கை ஆண்டவருக்குன்னு கொடு, அவர் உன்னை ஆசீர்வதிப்பாருன்னு. அதை கேட்டு அதை அவன் கடைப்பிடிக்க ஆரம்பித்தான். இந்த வில்லியம் சோப்பு கேண்டில்லாம் விற்று கிடைக்கிற லாபத்தில் 10ல் 1 பங்கை ஆண்டவருக்குன்னு கொடுக்க ஆரம்பித்தான். அப்படி அவன் கொடுக்க கொடுக்க ஆண்டவர் அவனை அபரிவிதமாய் ஆசீர்வதித்தார். அவனுடைய பிஸ்னஸ் பெருகிச்சு. ஒவ்வொரு பிஸ்னஸ்லேயும் வந்த லாபத்தில் 10ல் 1 பங்கை ஆண்டவருக்குன்னு கொடுக்க ஆரம்பித்தான். முதல்ல 10% கொடுக்க ஆரம்பித்தான், 20% ஆச்சு. அப்படியே மெல்ல மெல்ல 50% ஆச்சு. அவனுடைய பிஸ்னஸும் அது விரிவடைந்தது. கடைசி 100% லாபத்தையும் ஆண்டவருக்குன்னு கொடுக்க ஆரம்பிக்கும் போது அநேகர் இவன் முட்டாப்பைய அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அவர் சொன்னது என்ன தெரியுமா? ஆண்டவர் கொடுத்ததுக்கும் அதிகமாக நான் கொடுத்துட முடியுமா? அவருக்கு கொடுத்ததை நான் இன்னும் தாராளமாக கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆண்டவர் அபரிவிதமாய் அவரை ஆசீர்வதித்தார். அந்த வில்லியம்ஸ் ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனி ஆரம்பித்தான். அந்த மல்டிநேஷ்னல் கம்பெனியோட பேர் என்ன தெரியுமா? கோல்கேட். வில்லியம் கோல்கேட். அவர் தான் அந்த கம்பெனியை நிறுவினார். இன்றைக்கி அந்த பெயரை தெரியாத ஆளே கிடையாதுல்ல. எவ்வளோ ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு ஆண்டவர் அவர் உயர்த்தினார். அவர் சொல்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? மிஞ்சி போனதை ஆண்டவருக்கு கொடுக்காதீங்க, பெஸ்ட்டானதை ஆண்டவருக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி. உங்கள் வாழ்க்கையிலையும் பெஸ்ட்டானதை ஆண்டவருக்கு கொடுத்து பாருங்கள். ஆண்டவர் உங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பார். உங்கள் பணத்தில் மாத்திரம் இல்லைங்க, உங்கள் பணத்தில், உங்கள் வாழ்க்கையில், உங்கள் நேரத்தில், எல்லாவற்றிலும் ஒரு 10% எடுத்து ஆண்டவருக்குன்னு நீங்கள் கொடுத்து பாருங்கள். ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார்.